வணக்கம். வானிலை குறித்த தகவல்களை வழங்கும் நான் கவிதா. உலகின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். நியூயார்க் நகரை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 25 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 35 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டொரண்டோவை பொறுத்தவரை அங்கும் வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். லண்டனை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 18 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 24 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ரியாத் நகரை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 28 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 43 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். துபாய் நகரை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 34 அதிகளவாக 44 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொழும்பை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சிங்கப்பூரை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் சிட்னியை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 10 அதிகளவாக 13 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி இந்தியாவின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். திருவனந்தபுரத்தை பொறுத்தவரை அங்கு மழை பெய்வதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். பெங்களூருவை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 20 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 26 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். ஹைதராபாத்தை பொறுத்தவரை அங்கு வறண்ட வானிலை நிலவக்கூடும். அங்கு குறைந்தளவாக 24 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மும்பையை பொறுத்தவரை அங்கு மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25 அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கொல்கத்தாவை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். டெல்லியை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 29 அதிகளவாக 33 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மற்றும் ஸ்ரீநகரை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 19 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 29 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இனி தமிழ்நாட்டின் முக்கிய நகரங்களின் வானிலை குறித்து காணலாம். சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். சேலம் நகரை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 21 டிகிரி செல்சியஸும் அதிகளவாக 32 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். திருச்சியை பொறுத்தவரை அங்கும் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். கோவை நகரை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 22 அதிகளவாக 30 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். மதுரையை பொறுத்தவரை அங்கு குறைந்தளவாக 27 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். திருநெல்வேலியை பொறுத்தவரை லேசான மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 25 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். நீலகிரியை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 14 அதிகளவாக 18 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். வெள்ளூரை பொறுத்தவரை அங்கும் மழை பொழிவதற்கான வாய்ப்புள்ளது. அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 34 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். புதுச்சேரியை பொறுத்தவரை அங்கு வானம் மேகமூட்டத்துடன் இருக்கக்கூடும். அங்கு குறைந்தளவாக 26 அதிகளவாக 36 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகக்கூடும். இத்துடன் வானிலை குறித்த தகவல்கள் நிறைவடைகின்றன. நன்றி.